அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் தாருசலாம். இன்னைக்கு நம்ம சேனலுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம சொல்லிடலாம். வாங்க, நீங்களும் ஈஸியாக சமைக்கலாம், இன்ஷால்லா சமையல் குயின் ஆகுமாங்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள்: 3/4 கப் சீனி, 1/4 கப் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், உப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு, 1/4 கப் பால், 2 முட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ரவா புட்டிங் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவா புட்டிங் செய்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய மோல்டில் நம்ம சீனியை இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாம். நம்ம ரவா புட்டிங்க்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது அந்த கேரமல் ஃப்ளேவர் தான். அந்த கேரமலைஸ்டு ஃப்ளேவரை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சீனியை இந்த மாதிரி நம்ம பரத்தி விட்டுக்கிறோம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அடுப்பை சிம்லே வச்சுக்க போகிறோம். நம்மளுடைய இந்த சீனி நல்லாவே நம்மளுக்கு கரைஞ்சி நல்ல கேரமல் ஃப்ளேவருக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு நல்லாவே ஒரு கோல்டு கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 டேபிள் ஸ்பூன் பசுநெய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பசுநெய் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/4 கப் பால் அதையும் எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பால் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் நல்லாவே நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடத்துல நம்ம ரவாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். ரவாவை நல்லா எல்லா இடத்துலையும் பரத்தி விடுற மாதிரி போடுங்க. இப்போது ரவாவை எடுத்து நம்ம எல்லா சைடும் நல்லா தூண மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நமக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எல்லா ரவாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த ரவாவும் பாலும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரவா நம்மளுக்கு நல்லாவே வெந்திருக்கு. அதே சமயம் நம்மளுடைய இந்த பாலும் ரவாவும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சீனியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீனியும் போட்டு நம்ம நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு அந்த சீனி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுக்கு நல்லாவே சீனி கரைஞ்சனால நம்மளுடைய ரவா புட்டிங்குள்ள மிக்ஸ் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு நம்ம தேவையான அளவு, அதாவது 1 பிஞ்ச் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 பிஞ்ச் உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லாவே பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மிக்ஸ் கூட நம்ம ஆற வச்சிருக்கக்கூடிய அந்த ரவா புட்டிங் மிக்ஸையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். அது நம்மளுக்கு ரொம்ப ஆறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் வெதுப்பாக இருந்தாலே போதுமானது. இப்போ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த முட்டை கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ரவா, பால், சீனி எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இட்லி சுடக்கூடிய அந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த தண்ணி நல்லாவே சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மோல்டு எடுத்து நம்ம வச்சிடுறோம். இப்போ அந்த மோல்டில் நம்ம ஏற்கனவே இப்போ அடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த கேரமல் புட்டிங்குள்ள மிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது அதுக்கு ஒரு சின்னதாக நம்ம மூடி போட்டுட்டு நம்ம இப்போ இட்லி சட்டியும் மூடிடலாம். மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரையும் நம்ம நல்லாவே வெயிட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுடைய அந்த கேரமல் புட்டிங்க்கு உள்ளது நல்லாவே வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய புட்டிங் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒரு கத்தியை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுடைய புட்டிங் வெந்திருக்கு. இப்போ அடுத்ததாக அந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour இப்படியே வைக்க போகிறோம்.
இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதை ஒரு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய கேரமல் நல்லாவே நம்மளுக்கு சுற்றி அப்ளை ஆயிருக்குல்ல, அப்போனா நம்மளுடைய அந்த கேரமல் புட்டிங் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம திருப்பி கவுத்திக்க போகிறோம். அந்த கேக் மோட்லேருந்து நம்மளுக்கு சூப்பராகவே நம்மளுடைய ரவா புட்டிங் அருமையான முறையில் ரெடி ஆயாச்சு. இப்போ நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே நம்மளுக்கு வந்து சாஃப்ட் லுக் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பார்க்குறதுக்கு ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்கக்கூடிய ரவா புட்டிங் இன்னைக்கு எங்கள் வீட்லேயும் ரெடி ஆயாச்சு. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸ்க்கும் கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.